334 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். 2011 அதிமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முழுமையாக முடிந்துவிட்டன. அடுத்த ஆண்டு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் கூட்டணி பேச்சுக்களும், மாற்றுக் கட்சியினரை விமர்சிப்பதும், ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களும் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்க இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்விக் கணைகளையும், ஆளுங்கட்சியின் விளக்கங்களையும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எதையும் கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். தேசிய ஜனநாயக கூட்டணியே தேவையில்லை. ஆக இது தேர்தலுக்காக சொல்கின்றார். தேர்தல் களத்துக்கு வருகிற எல்லோருமே இதை சொல்வார்கள். எனக்கு தெரியாது. இப்பொழுது நம்மளால் கணிக்க முடியாது. இந்திவனத்தை தாண்டாமலே பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா? இதுதான் கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் அதிகம் விவாதம் நடத்தப்பட்ட தலைப்பாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை என கருணாநிதி அறிவிக்க, ஏன் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் இதனை செய்யவில்லை என அன்புமணி குரல் எழுப்ப, மதுவிலக்கு பிரச்சனையில் புதிய கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என ராகுல் சொல்ல, தனி ஒரு மாநிலத்தில் காங்கிரசால் கொள்கையெல்லாம் வகுக்க முடியாது என தமிழ் மாநில காங்கிரஸ் பதிலடி கொடுக்க, எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் செய்ய வேறு விஷயமே கிடைக்கவில்லை என அதிமுக குற்றம் சாட்ட கடந்த வாரம் நடைபெற்றது மது அரசியல். திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் தான் உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கோரி நடைபயணம் மேற்கொண்டவன் நான் என கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக தலைவர் கருணாநிதியின் மதுவிலக்கு அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மதுவை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. இனி அரசாங்க வருமானத்தை காரணம் காட்டி மக்களிடம் இதை நியாயப்படுத்த முடியாது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் என்று கூறுகிற கருத்து மகிழ்ச்சி தருகிறது, வரவேற்கத்தக்கது. அநேகமாக தேர்தல் களத்துக்கு வருகிற எல்லோருமே இதை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறுவது அரசியல் ஆதாயத்திற்கான அறிவிப்பு என்று கருணாநிதி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா வழியில் நடக்கின்ற கலைஞர் அண்ணாவிற்கு துரோகம் செய்துவிட்டு, அவருடைய கொள்கைக்கு துரோகம் செய்துவிட்டு மதுவை திறந்து விடுகிறார். இப்பொழுது ஞானோதயம் ஏற்பட்டு 44 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானோதயம் ஏற்பட்டு தேர்தல் இன்னும் 8 மாதத்தில் வருகின்றது. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், மக்கள் நலன் விரும்பிகள் மதுவை எதிர்க்கின்ற சூழலிலே நாமும் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அது கூட முழு மனதோடு இல்லாமல் திமுக ஆட்சியை வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கலைஞர் சொல்லுகிறார். அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லுகிறார். ராமதாஸை தொடர்ந்து அன்புமணியும் கருணாநிதி குறித்து விமர்சித்துள்ளார்.
திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கருணாநிதி சொல்வதில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ள அன்புமணி, தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற யோசனையையும் தெரிவித்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் சொன்னது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அவர் சொன்ன கருத்தை பற்றி நாங்கள் விமர்சிக்கவில்லை. அவர் சொன்ன அந்த செய்தி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை. காரணம், இதற்கு முன்பு பல முறை சொல்லியிருக்கின்றார், அதை நடைமுறைப்படுத்தவில்லை. முதலமைச்சராக 10 ஆண்டுகள் காலம் இருந்தும் ஆக இந்த தேர்தலுக்காக சொல்கின்றார் என்றால் எங்களுடைய விமர்சனம். நிச்சயமா சாத்தியம். காரணம், இதுக்கு வேறு வழிகள் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், நான் மணல் கொள்ளை எடுத்துங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையால் அது சரி செய்தால் 23,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் கொடுக்கலாம். இது நான் வெறும் பேச்சுக்கு சொல்லல. இப்போ சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 160 குவாரி இருக்கு, மணல் குவாரிகள் இருக்கு. அதுல 99 குவாரிகள்லாம் லீகலா நடத்திட்டு இருக்காங்க, மத்தெல்லாம் இல்லீகலா நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குவாரியிலும் ஒரு யூனிட் மணல் பாத்தீங்கன்னா 674 ரூபாய்க்கு டிடி கொடுக்கறாங்க, செல்லான் கொடுக்கறாங்க ஒரு யூனிட். ஆனா அதே மணல் ஒரு யூனிட் வெளியில 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, செகண்ட் சேல்ஸ் சொல்லிட்டு. அதுல ஒரு குவாரியில 5000 யூனிட் ஒரு நாளைக்கு எடுத்தாங்கன்னா அதுல 1000 யூனிட் தான் கணக்குல காமிக்கிறாங்க, மீதி 4000 யூனிட் திருடிட்டு இருக்காங்க. இதை சரி செய்தாலே போதும், 23,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் அரசுக்கு வரும். தேசிய கட்சியான காங்கிரஸ் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தனியாக கொள்கையை வகுக்க முடியாது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். மதுவிலக்க தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு இனிமேதான் ஒரு கொள்கையை வகுக்க போறோம்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கொள்கையை பற்றிய ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு இல்லை. அது நான் அதுக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. காங்கிரஸ் கட்சியால அப்படி ஒரு கொள்கை முடிவை உடனடியாக எடுத்து விட முடியாது. நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு இயக்கம் துவங்கினதுக்கு காரணமே இதை போன்ற செயல்பாடுகள் தான். அதிமுக அரசை குறை கூற வேறு எந்த காரணமும் கிடைக்காததால் மது பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் பேசி வருவதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 26,000 கோடி வருவாய்க்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கிறது என்பதை கழக அரசு யோசிக்காமல் இல்லை. ஆனால் அதை குறித்த எந்த திட்டமோ தீர்வோ இல்லாமல் கருணாநிதி இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்றவர் சாதிக்கிறார். தனியார்களின் கையில் மதுக்கடைகள் சிக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு புதிய பூர்ஷ்வாக்கள் இந்த பூமியில் உதயமான நேரத்தில் தான் அவனுடைய கஜானாவுக்கு போகிற காசு அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு கொண்டு வரலாம் என்று கருதித்தான் அரசே மதுக்கடைகளை நடத்த முன்வந்ததே தவிர எங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கோரப்படும் நிலையில் எலைட் கடைகளை திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவற்றை திறந்தால் பாஜக போராட்டத்தில் இறங்கும் என்றும் அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். குடிக்க தண்ணீர் கிடைக்க மறுக்கிறது, ஆனால் டாஸ்மாக் தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைவிட கவலை அளிக்கக்கூடியது என்ன என்றால், டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் மூடப்பட வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எலைட் டாஸ்மாக் கடைகள் என்பவை திறக்கப்படும் என்ற செய்தி உண்மையிலேயே மிகவும் கண்டனத்திற்குரியது. ஒரு கடை கூட திறக்கக்கூடாது என்பதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமாக இருக்கிறது. ஆக அது திறக்கப்பட்டால், திறப்பதற்கு முயற்சி செய்தால் அதை தடுப்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய முயற்சியை செய்வோம், போராட்டங்களை அறிவிப்போம். அரசியல் கட்சிகளின் கலைவரங்களுக்கு நடுவில் பொருளாதார நிபுணரின் கருத்துக்களை அறிவோமா? அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தரும் மதுக்கடைகளை மூடினால் வருவாயை அதிகரிக்க அரசு எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கலாம் என்பது பற்றி பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கத்திடம் கேட்கலாம். பூரண மதுவிலக்கு அரசுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தாதா? சொக்கலிங்கம், நீங்க சொல்லுங்க. மதுவிலக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறைந்த காலத்துல நமக்கு நஷ்டமா தெரியும், அந்த அரசாங்கம் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நீண்ட காலத்துல பார்க்கையில தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, நம்ம தமிழக பொருளாதாரத்திற்கும் சரி, அது ஒரு நல்ல ஊக்குவிப்பானா தான் இருக்குமே ஒழிய ஒரு நஷ்டம் ஏற்படாது. ஒருவேளை மதுவிலக்கு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டால் நிதி பற்றாக்குறையை சரி செய்ய மாற்று ஏற்பாடுகளாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் திரு சொக்கலிங்கம்? ஒன் டேல அமல்படுத்துறதுக்கு பதிலாக ப்ராபப்ளி கொஞ்சம் கிராஜுவல் ரினியூவல், லைசன்ஸ் ரினியூவல் வர்றதுல புதிய ரினியூவல் கொடுக்காம
புதுப்பிக்காம கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணலாம். மத்திய அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி எங்களுக்கு ஷார்ட் ஃபால் கேப் இவ்வளவு ஏற்படுது, அதுக்கு உங்களுடைய உதவி தேவை, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நாங்க இதை பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். மின்சாரம் போன்ற துறைகள்ல எக்கச்சக்கமான திருட்டு நடக்குது. ஒன்னும் மானியம் கொடுக்கறோம், ரெண்டாவது இன்எஃபிஷியன்சி லாஸ், கரண்ட் லாஸ், டிரான்ஸ்மிஷன் லாஸ், அது நிறைய போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சோ அதுங்களை தடுத்தோம்னா அதுல ஆயிரக்கணக்கான கோடிகளை சேமிக்கலாம். நிதி பற்றாக்குறையை போக்க அரசு இன்னும் எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தலாம்? பொருளாதார நிபுணரா உங்களுடைய கருத்து என்ன? பூர்ண மதுவிலக்கு வேணும் அரசாங்கம் அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா அதை அமல்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த நிதியில ஏற்படுற பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. இன்னொரு பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சுற்றுலாவை இம்ப்ரூவ் பண்ணோம்னா அரசாங்கத்துக்கு அதெல்லாம் ஒரு நாள்ல வராது, ஒரு பீரியட் ஆஃப் டயத்துல வரும். பட் அந்த சுற்றுலாவை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா எவ்வளவு வருமானம் தமிழ்நாட்டில் இன்னும் சம்பாதிக்கிற எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்கு. சுற்றுலா பயணிகள் எங்கேயுமே போறதில்லை. ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மியூசியத்தை வச்சுக்கிட்டு அது இத்தனை வருஷம் அவ்வளவு வருஷம்னு சொல்லி அவ்வளவு டூரிஸ்ட் வர்றாங்க. சோ நம்மளோட ஆன்சியன்ட் டெம்பிள்ஸ், பழமை வாய்ந்த கோயில்கள் எக்கச்சக்கமா இருக்கு. டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். தொழில்களை இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்டைரக்ட் ரெவன்யூஸ் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே வரும். சொத்து வரிகள் ஓரளவு கூட்டலாம். ஒன் ஆஃப் த லோயஸ்ட் நினைக்கிறேன். சொத்து வரிகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. லோயஸ்ட்னு சொல்ல மாட்டேன், குறைவா இருக்குது. பட் அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா வளர்ந்த நாடுகளில் நல்ல வசதிகளை கொடுத்து சொத்து வரிகள் அதிகமா வசூலிக்கிறாங்க. சோ அது மாதிரி சொத்து வரிகளை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ அது மாதிரி லாசஸ் மேக்கப் பண்ண பல ஐட்டங்கள் இருக்கு, பல பாயிண்ட்கள் இருக்கு. அது ஒரு கமிட்டி போட்டு ஆலோசனை செஞ்சாங்கன்னா இது கட்டாயம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அரசாங்கத்தால. பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கம் அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து கடந்த ஒரு வார தமிழக அரசியலில் நடந்த மற்றொரு முக்கிய நிகழ்வு ஸ்டாலின் ராகுல் பொதுக்கூட்டங்கள். அது பற்றி தற்பொழுது பார்க்கலாம். கடலூரில் நடைபெற்ற திமுகவின் நீதி கேட்கும் பேரணி பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் ஸ்டாலினின் பேச்சு கொஞ்சம் அனல் பறக்கவே செய்தது. அதிமுக அரசை விமர்சித்தது மட்டுமல்லாமல் தமிழக முன்னாள் மற்றும் இந்நாள் தேர்தல் அதிகாரியையும் விமர்சித்தார் ஸ்டாலின். முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை, உந்தன் ஆற்றல் இடையது புச்சம் இல்லை, வன்மம் இல்லை, உந்தன் நெஞ்சில் கரையில்லை. கடலூர் கூட்டத்தில் அதிமுக ஆட்சியை திமுக ஆட்சியோடு ஒப்பிட்டு விமர்சனங்களை அடுக்கடுக்காக வரிசைப்படுத்தினார் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின். திடீரென வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் நீக்கப்படுவதில் முறைகேடு நடப்பதாக குறை கூறிய ஸ்டாலின் ஆதாரமாக ஒருவரை மேடையேற்றினார். கலைஞருடைய மகன் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான். எதையும் கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். பாகம் 7 பாரம். இன்னொரு ஆதாரத்தை சொல்லணுமா? ஏற்கனவே ஓட்டு போட்டதற்கான ஆதாரம் புகைப்படத்தோடு இருக்கு. இப்போ நீக்கினதுக்கு 7வது படிவத்தில் டெத் உதயகுமார் பேர்ல டெத்னு போட்டு இறப்புன்னு போட்டிருக்கிறாங்க. இது ஃபேமிலி ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை. பத்திரிகைக்காரர்களே கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த மாதம் கூட ரேஷன் கடையில போய் இந்த கார்டை காமிச்சு சக்கரை வாங்கியிருக்காங்க. அதுக்கும் கையெழுத்து இருக்கு. இன்னும் ஆதாரத்தை சொல்லட்டுமா? இறந்து போன உதயகுமார் இப்போ உயிரோடு இந்த மேடைக்கு வரப்போறார் பாருங்க. உதயகுமார் உதயகுமாரிக்காங்க. இவர்தான் உதயகுமார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்த திமுக அதிமுக ஆட்சி கால ஒப்பீடுகளை கூட்டத்தில் எடுத்துரைத்த ஸ்டாலின் நீதி கேட்க வேண்டாமா என கூட்டத்தினரை பார்த்து கேட்டார். 2009 2010 வரைக்கும் திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 29.18%. 2012-13 அதிமுக ஆட்சியில 29% குறைஞ்சு 1.31% படுபாதாளத்துக்கு போயிருக்கு. 2009-2010 திமுக ஆட்சி இருந்தப்போ தொழில் வளர்ச்சி 20.93%.
ஆனா இப்ப அதிமுக ஆட்சியில 2013-14 1.61%. இதுதான் வேகமான பொருளாதார வளர்ச்சியா? இதற்கு நீங்கள் நீதி கேட்க வேண்டாமா? நிறைவாக கடலூர் மாவட்ட பிரச்சனைகளை பற்றி பேசிய ஸ்டாலின், தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியதோடு கடலூர் மக்களை நோக்கி நீதி கேட்பீர்களா என்றார் ஆவேசமாக. எத்தனை பேருக்கு கான்கிரீட் வீடுகள் ஜெயலலிதா தந்த அறிவிப்பின்படி உறுதிமொழியின்படி கட்டித்தரப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டாமா? கேட்பீர்களா கேட்க மாட்டீர்களா? இந்த பகுதியில் இருக்க உங்களுடைய வாக்குகளை வாங்கி எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக உள்ளாட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டாமா? கேட்பீர்களா கேட்க மாட்டீர்களா? நீதி கேட்பீர்களா? 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை இப்போதே அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை அழைத்து வந்து பொதுக்கூட்டத்தை நடத்தியுள்ளது தமிழக காங்கிரஸ். இதோ ராகுலின் பொதுக்கூட்டம் உங்கள் பார்வைக்கு. ராகுலின் வருகைக்காக காத்திருந்த கூட்டம் இது. கூட்டத்தினரை ஈர்க்க ஒலித்த பாடல் இது. கண்ணாடி மூக்குத்தி பாலிக்க சிவப்பு மச்சார இருக்குதடி. ராகுலை வரவேற்க ஒலித்த பாடல் இது. எழுந்து வா இளைஞனே, என் இனிய தலைவன் ராகுல் காந்தி நண்பனே. எழுந்து வா இளைஞனே, என் இனிய தலைவன் ராகுல் காந்தி நண்பனே. கட்சியின் தமிழக தலைவர், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ராகுலை வரவேற்ற நேரத்தில் வருண பகவானும் ராகுலை வரவேற்க தவறவில்லை. திருச்சியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி மேடைக்கு வருவதற்கு முன்பே அங்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. இருப்பினும் ராகுலின் பேச்சை கேட்க கொட்டும் மழையிலும் காத்திருந்தது கூட்டம். தமிழில் வணக்கம் கூறி பேச்சை தொடர்ந்த ராகுல் தேசிய அரசியலை கையில் எடுப்பார், மோடியையும் மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் விமர்சிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக அரசியல் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி காமராஜரால் முதன்முறையாக பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு பலருக்கு கிடைத்தது, ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, சிறப்பாக வாழ வழிவகுத்தவர் என காமராஜர் புகழ் பாடினார் ராகுல் காந்தி. இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பதில்லை எனவும் மக்கள் விருப்பம் அறியாமல் ஆட்சி நடத்த முடியும் என அவர்கள் நினைப்பதாகவும் விமர்சித்தார். ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மைக் கட்டாகிவிட கூட்டத்தில் கூச்சல் நிலவியது. மீண்டும் ராகுல் பேசத் தொடங்கிய போது குறுக்கிட்ட மாநில தலைவர் இளங்கோவன் கூட்டத்தினருக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அருமை தோழர்களே, பெய்கின்ற வரையில் கடைசி வரை இருப்பீர்களா? இப்போது பேசுவார். மது விற்பனையாளர்களுக்கு மட்டுமே செவிசாய்க்கும் தமிழக அரசு இளைஞர்களின் குரலுக்கு செவிசாய்க்க மறுப்பதாக சாடினார். பூரண மதுவிலக்கு பற்றி பேசுவார் என எதிர்பார்த்திருந்த நேரத்தில் புதிய மது கொள்கை கொண்டு வரப்படும் என பேசினார் ராகுல். தமது உரையின் முடிவில் அனைவருக்கும் தமிழில் நன்றி தெரிவித்தார் ராகுல். Thank you for coming here. Thank you for standing here while it rained. நன்றி, வணக்கம். பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு விவசாயிகளை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்த ராகுல் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். 2-3 தொழிலதிபர்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்துவதாக விமர்சித்த ராகுல் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை தடுப்போம் என கூறினார். 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழ்நாடு. பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள்.
சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாலாஜியை அதிமுகவின் கந்தன் 66,972 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஆலந்தூர் தொகுதியில் தேமுதிகவின் ராமச்சந்திரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரசின் காயத்ரி தேவியை 5,754 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அதே நேரத்தில் 2014 ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் வெங்கட்ராமன் 18,708 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரசின் யசோதாவை அதிமுகவின் பெருமாள் 40,932 வாக்குகளில் வீழ்த்தினார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் அன்பரசனை விட அதிமுகவின் தன்சிங் 17,374 வாக்குகள் அதிகம் பெற்றார். தாம்பரம் தொகுதியில் அதிமுகவின் சின்னையா தன்னை எதிர்த்து களம் கண்ட திமுகவின் ராஜாவை விட 13,984 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். செங்கல்பட்டு தொகுதியில் பாமகவின் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவின் முருகேசன் 291 வாக்குகளில் வெற்றியை தனதாக்கினார். திருப்போரூர் தொகுதியில் பாமகவின் ஆறுமுகத்தை அதிமுகவின் மனோகரன் 18,288 வாக்குகளில் வீழ்த்தினார். செய்யூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பார்வேந்தனை விட அதிமுகவின் ராஜி 26,584 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுராந்தகம் தொகுதியில் காங்கிரசின் ஜெயக்குமாரை அதிமுகவின் கனிதா 18,494 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். உத்தரமேரூர் தொகுதியில் திமுகவின் பொன்குமாரை விட அதிமுகவின் கணேசன் 13,766 வாக்குகள் அதிகம் பெற்றார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாமகவின் உலக ரட்சகனை எதிர்த்து களம் கண்ட அதிமுகவின் சோமசுந்தரம் 25,717 வாக்குகளில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எதுவெல்லாம் நிறைவேற்றப்பட காத்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் தொகுதியில் மேம்பாலம், பாதாள சாக்கடை, வடிகால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஓஎம்ஆர் ரோட்டில் சோழிங்கநல்லூரில் ஒரு மேம்பாலம் கண்டிப்பாக அமைத்தாக வேண்டும். மேலும் பெரும்பாக்கம் மேடவாக்கம் இணைப்பு சாலையில் போக்குவரத்து நெரிசல் காலையிலும் சாயந்தரத்திலும் மற்றும் மேலும் முழுவதும் உள்ளது. அதுக்கும் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். மற்றும் டிரைனேஜ் சிஸ்டம் இங்க இல்ல. சோழிங்கநல்லூர் தொகுதியில 7 ஊராட்சி இருக்கு, சென்னை மாநகராட்சி ஒட்டிய பகுதியும் இருக்கு. டிரைனேஜ் சிஸ்டம் இல்ல, அதனால அதுக்கும் தனி கவனம் செலுத்தணும். மற்றும் மின்சாரம் குறைந்த அழுத்தம் உள்ளது, அந்த மின்சாரத்துக்கான டிரான்ஸ்பார்மர் அமைத்து தரணும். மழை நீர் வடிகால் அங்கங்க மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி நின்றுடுதுங்க, அதுக்கு அந்த வடிகால் சிஸ்டத்தை பண்ணணும். மற்ற இந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றினா சோழிங்கநல்லூர் சென்னையை ஒட்டிய பகுதினால வளர்ச்சி அடையறதுக்கான அதிக வளர்ச்சி இருக்கு, மேலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும், மந்த நிலையில் உள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கோருகின்றனர் அந்த பகுதி மக்கள். இந்த இடத்துல மருத்துவமனை இன்னும் விரிவுபடுத்தணும். டாக்டர்கள் குறைவு, அதிகமா ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கப்படுற இடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம், அந்த பக்கம் பார்த்தோம்னா ஜங்ஷனா இருக்கிற இந்த பூந்தமல்லி, இதுக்கு இடைப்பட்ட தொழில இங்க நம்ம ஸ்ரீபெரும்புதூர் இந்த மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் போதிய பெசிலிட்டி இந்த இடத்துல ரொம்ப குறைவு. எதனா ஒன்று அர்ஜென்ட்னா எல்லாமே இங்கே தான் வராங்க. இந்த சுற்றுப்பட்டத்துக்கு இதுதான் மெயின் ஜங்ஷனா இருக்குது. இங்கிருந்து 25 கிலோமீட்டர் போனா தான் சென்னை பட்டணத்துக்கு போக முடியும். இதோட இந்த பக்கம் போனா காஞ்சிபுரம் போகணும். ஆனா இங்க எல்லா பெசிலிட்டி இருக்குது என்று எதிர்பார்த்து ஜனங்க வராங்க. இங்க பெசிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இடத்துல இங்க பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு பல வருடமாகி இப்பதான் அதை சீர்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுவும் சரியா சீர்படுத்த முடியல. அதுவும் அந்த ரோட சென்டரா கொண்டு வந்தாங்க. அந்த பாதாள சாக்கடையை 2 பக்கமும் பேத்து எடுத்துட்டு சென்டரா விட்டாங்க. அந்த மழை அந்த சேரெல்லாம் தகுதியாயிட்டு இப்போ கொசு தொல்லைங்க அதிகமா பரவிடுச்சு. அந்த மழை நீர் கால்வாய் போக முடியாத அளவுக்கு பண்ணி விட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஜனங்கள்லாம் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. கீழே வழிக்கு விழுந்துடுறாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டலுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தாமதமாவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாவதாகவும், பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குப்பைகள் அகற்றப்படாததால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் இவர். குரோம்பேட்டை பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனை இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை.
LC 27 என்ற இடத்துல 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே துறையால் சுரங்க பாதைக்கான பாதை அமைக்கப்பட்டது. உள்ள சுரங்கம் தோண்டினாங்க. ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணல. வெளியில ரேம்ப் இந்த வசதிகள் எல்லாம் செய்யல. அப்படியே முடங்கி போய் இருக்கிறது. பொதுமக்கள் கேட்டு கிட்ட பல மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பகுதி எல்லாமே குப்பை. வேங்கடமங்கலத்துல ஒரு புதிய நவீன உரகிடங்கு போட்டு அதுல மின்சாரம் தயாரிப்பதற்காக ஒரு திட்டம் வந்தது. ஆனா அந்த திட்டம் இதுவரையிலும் முற்று பெறவில்லை. அதுதான் உண்மை. அது அந்த திட்டம் நிறைவேறினால்தான் அனைத்து குப்பைகளும் போகும். அதுவரையிலும் எல்லாம் ஏரியில கொட்டுறா. அது தவிர ராகல்கேணி பகுதியில் தோல் 17 அந்த கழிவு நீர்கள் எல்லாம் கூட வெளியில வருது. அந்த பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். இல்லைன்னா கண்டபடி தண்ணி விட்டுக்கிட்டு அங்க வியாதி தான் வரும். தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட சானிட்டோரியம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் ஏரியில் கொட்டப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சானிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கரால ஒரு பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா மொத்தமே 30 பஸ் தான் இருக்கு. அந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தாம்பரம் நகர GH ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஈவினிங் டைம்ல போகவே முடியல. சுத்தமா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது. பள்ளி பேருந்துகள் வருது. அதே மாதிரி ITBயோட பேருந்துகள் வருது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் ஈவினிங் டைம்ல சம்பித்து போகுது. தாம்பரமே சம்பித்து போற சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் பொதுமக்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அரசாங்கத்தை செவி சாய்க்கவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீர்க்கங்கரை பெருங்குளத்தூர் பகுதியில் பாத்தீங்கன்னா குப்பைக்கு இடமே கிடையாது. குப்பை கொட்டுறதுக்கு இடமே இல்லை எங்களுக்கு. பாத்தீங்கன்னா GH ரோடு ஓரமா ஒரு ஏரியை ஒரு சைட ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏரியில தான் குப்பை கொட்டிடுவோம். இதை பலமுறை அரசு அதிகாரிகள் ஏன் ஏரியில குப்பை போடுறீங்க, அதுக்கு நிரந்தரமான ஒரு குப்பை கிடங்கு வேணும்ன்றத நாங்க பொதுமக்கள் சாராக கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிற ஒரு முயற்சி எந்த முயற்சி எடுக்கல. அந்த மேம்பாலத்தினால பெரும் துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கிழக்கில் தான் இருக்கு. இங்க இருந்து போற பள்ளி மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை இணைச்சி தரேன்னு சொன்னாங்க போன தேர்தல். அதை இணைக்கல, அதுக்கான முயற்சி எடுக்கல. அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் போன ஆட்சியில் துவங்கப்பட்டது. இது வரைக்கும் அது எப்ப நிறைவேற்ற போறாங்க, அதுக்கான டிஸ்போசல் பாயிண்ட் என்ன, இப்படி எதுவுமே இல்லாம ஒரு மூடத்தனமா இருக்குது அப்படியே. அதனால பொதுமக்கள் ஒரு எப்ப வரும் எப்ப வராது அங்கங்க பள்ளத்தை தோண்டி விட்டுறாங்க. அதனால குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்கும் சிரமம் ஆகுது. இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அந்த அரசு. செங்கல்பட்டு தொகுதியில் பாலாறு பிரச்சனை, கொளவா ஏரி பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை என அடுக்கிக் கொண்டே போகும் மக்கள் இதற்கிடையில் மழைக்காலங்களில் கொசு தொல்லைகளுக்கும் ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பாதாள சாக்கடை திட்டம் செங்கல்பட்டு நகரத்தில் வராமல் செய்வதற்கு திமுகவும் பொறுப்பு, அதிமுகவும் பொறுப்பு. 2 கட்சிகளும் போட்டி போடணும்னு நீயா நானா என்ற போட்டியில் செங்கல்பட்டு நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் என்பது பகல் கனவாகவே இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பாலாறு, அந்த பாலாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருது. பாலாறு தடுப்பணை கட்டணும், தண்ணியை தேக்கி வைக்கணும். இதனால் செங்கல்பட்டு நகரத்துக்கு நீர்வரத்து அதிகமாகவும் மக்களுக்கு பிடிச்ச நீர் கிடைக்கிற கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும். ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் மண்ணை கொள்ளையடிக்கிற வேலையை தான் செய்யறாங்க தவிர பெய்யக்கூடிய மழை தண்ணீரை பாதுகாத்து அது மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த கொளவாய் ஏரியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் போய் சேர்வதால் மழை நேரங்களில் கொசு தொல்லை, மழை பெய்ஞ்சதுன்னா செங்கல்பட்டு நகரத்தில் கொசு தொல்லை மிகவும் மோசமான கொசு தொல்லையால் பல பிரச்சனைகள் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாமல்லபுரத்தில் பேருந்து நிலையம் இல்லை என அங்குள்ள வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மாமல்லபுரம் வரை சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறைஞ்சது 200 பஸ்ஸுக்கு மேல மாமல்லபுரம் வருகிறது. ஆனால் அத்தனை பேர் வந்து செல்ல வேண்டிய இடத்துக்கு ஒரு சின்ன பேருந்து நிலையம், 30 வருட காலமாக ஒரு சின்ன பேருந்து நிலையம், ஒரு 4 பஸ் நிக்கிற ஒரு பேருந்து நிலையம் ஒரு கோயில் எதிரில் கொஞ்சோண்டு இடத்துல நின்று போகுது. பஸ் ஸ்டாண்ட் இருந்தது நம்ம சொல்றதுக்கே இல்லை. ஒரு 4 பஸ் தான் அங்க நிக்க முடியுது. இந்த சூழ்நிலையில வர்ற ஒரு ஜனங்கள் லீவு நாள்களையும் சரி, வெக்கேஷன் லீவ் விட்டாச்சுன்னா ஏப்ரல் மேல எல்லாம் கட்டுக்கடங்காத ஜனங்கள் இங்க வர்ற டயத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, போக்குவரத்து வண்டி நிப்பாட்ட முடியல. இந்த மாதிரி மக்கள் தினம் தினம் ரொம்ப அல்லல் படுறாங்க. இந்த குறைய நாங்க ஹோட்டல் நடத்துறவங்கிற முறையிலும் இங்கு உள்ள பகுதிகளுக்கு வியாபாரிகள் மத்தியிலும் ஒரு பெரிய மனக்கவலையா இருக்கு. உலக சுற்றுலா தலமாக இருக்கிற மாமல்லபுரத்தில் இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட அதை விரிவாக்கம் செய்யப்படவில்லை. ஆனால் அதுக்கான
சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து பேசியும் கூட அதுக்கு நிதி ஒதுக்கியும் கூட அதுக்கு அரசு அதிகாரிகள் நத்தல போக்கை காட்டி வருகிறார்கள். ஈசிஆர்ல இருந்து உள்ள வருவதற்கான பாதையும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடம் ஏதுவான இடம். அந்த இடத்தில் உடனடியாக ஒதுக்கப்பட்ட நிதி இப்ப பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒதுக்கின 10 சொல்லி திருப்பி 5 ஆண்டுக்கு பின்னாடி ஒதுக்கினாங்க. திருப்பி அதுவும் 10 இப்ப நிலுவையில் இருக்கு. இன்னும் அது இன்னும் தள்ளி போக விலைவாசி தான் ஏறின்னு இருக்குமே தவிர அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்திலேயே டெண்டர் விட்டு தான் இந்நேரம் அந்த பேருந்து நிலையம் முடிவாயிருச்சு. இதுக்கு இந்த மெத்தன போக்கு காரணம் புதுநகர் வளர்ச்சி குழுமமும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தான் இதுக்கு முழு காரணம். தமிழக அரசு இதில் உடனே தலையிட்டு இதுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். உத்திரமேரூர் ஒன்றியத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பது அந்த தொகுதிவாசிகளின் நீண்ட கால கோரிக்கை. அது எப்போது நிறைவேறும் என்ற ஆவலுடன் காத்திருப்பதாக கூறுகிறார் இவர். உத்திரமேரூர் தொகுதியிலேயே உத்திரமேரூர் ஒன்றியத்தில் 73 பஞ்சாயத்துகள் ஊராட்சிகள் அடங்கியுள்ளது. சாலவாக்கம் ஒன்றியத்தை பிரிப்பதற்கு பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்து இந்நாள் வரையில் அது கிடப்பில் வைத்திருக்கிறது. மற்றும் இந்த பகுதி சீரடைய வேண்டும் என்றால் சாலவாக்கம் ஒன்றியத்தை 2ஆக பிரித்தால், உத்திரமேரூர் ஒன்றியத்தை 2ஆக பிரித்தால் சாலவாக்கம் மென்மையடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் மக்கள் கூட்டம் அதிகம் என்பதால் பேருந்துகள் வந்து செல்வதில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் காஞ்சிபுரம் பகுதி மக்கள். நான் இப்ப நிக்கிற இடம் வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா 1974 அண்ணா இருக்கும்போது பண்ணது. அண்ணா பிறந்த மண்ணான காஞ்சிபுரத்துல மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. இதை வந்து போன ஆட்சியில வந்து தேர்தல் அறிக்கையா கொடுத்தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பைபாஸ்ல மாத்திரம் அப்படின்றது. இது இன்னைக்கு வரலும் பாத்தீங்கன்னா அறிக்கையாவே இருக்குது. சுகாதார சீர்கேடாவா இருக்குது. மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால பஸ்ஸுங்க உள்ள வந்து போறதுக்கு இடையூறா இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டை பைபாஸ்ல மாத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுற்று சுகாதாரத்தை சீரமைச்சு கொடுத்தா பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் பிரச்சனைகள், அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தோம். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றியும் தொகுதி நிதியை அமைச்சர் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்தும் பார்க்கலாம். திமுகவில் அரசியல் பயணத்தை தொடங்கி அதிமுகவில் அமைச்சராக கோலோச்சி நிற்கும் செந்தில் பாலாஜியின் வாழ்க்கை குறிப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டிதான் செந்தில் பாலாஜியின் சொந்த ஊர். பள்ளி படிப்பை முடித்து கரூர் அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்த அவருக்கு அரசியல் ஆர்வம் துளிர்விட்டது. 2000 ஜெயலலிதா முன்னிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2004 மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பதவி. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. 2007 கரூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் பதவி என செந்தில் பாலாஜியின் கிராஃப் எகிர தொடங்கியது. இதன் உச்சமாக அதே ஆண்டு, அதாவது 2007 ஆண்டு மாவட்ட செயலாளர் பதவியும் பரிசாக கிடைத்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரை தேடி வந்தது போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி. 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சாதித்ததும் சந்தித்ததும் என்ன? சென்னையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை செந்தில் பாலாஜியால் செயல் வடிவம் பெற்றது. தமது துறைக்கு சம்பந்தமில்லை என்றாலும் இன்று பேருந்து நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் விற்கப்படும் அம்மா குடிநீர் பாட்டிலை அறிமுகம் செய்து கட்சி தலைமையின் பாராட்டை பெற்றார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பிரச்சனையால் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த போராட்டத்தால் கொஞ்சம் தடுமாறி போனார் செந்தில் பாலாஜி. 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முறை அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து துறை மட்டும் செந்தில் பாலாஜி வசம்தான். கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2011-14 நிதியாண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து பார்க்கலாம். கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2011-12 நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து முதலில் பார்ப்போம். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர், பூலாம்பாளையம் ஊராட்சிகளில் 9,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7 இடங்களில் ஆழ்குழாய் கிணறு, மின் மோட்டார், சென்டெக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையும் போடப்பட்டுள்ளது. மண்மங்கலம் ஊராட்சியில் உள்ள செம்மடையில் பேருந்து நிலைய நிழற்கொடை 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. மண்மங்கலம் வள்ளிப்பாளையம் இடையே
3,70,000 ரூபாய் செலவில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. இது தவிர 3 இடங்களில் 9,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காதப்பாறை ஊராட்சியில் 3 இடங்களில் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்க 10,20,000 ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 3 இடங்களில் 14,85,000 ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 7,05,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின் மோட்டார் மற்றும் சிண்டெக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டாங்கோவில் கீழ்பாகம் ஊராட்சிகளில் 4 இடங்களில் 22,33,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 இடங்களில் வடிகால் ஆழ்குழாய் கிணறு அமைக்க 18,85,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்துள்ளன. 4,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகமும் கட்டப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு அரசு கலைக்கல்லூரிக்கு ஆராய்ச்சி சாதனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இது தவிர 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து அலுவலக பராமரிப்பு கூடம் கட்டப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரூபாயில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2012-13 நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து இப்போது பார்ப்போம். கரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆத்தூர் மற்றும் பூலாம்பாளையம் ஊராட்சியில் 5 இடங்களில் 26,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. மண்மங்கலம் ஊராட்சியில் 2 இடங்களில் 26,50,000 ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின் மோட்டார் அமைக்கப்பட்டுள்ளது. நன்னியூர் ஊராட்சியில் 10,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் ரோடு போடப்பட்டுள்ளது. 34,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஊராட்சிகளில் தார் சாலை, சமுதாய கூடம், வடிகால் உள்ளிட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நெரூர் தெற்கு ஊராட்சியில் 5 இடங்களில் 13,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டுள்ளது. ஆத்தூர் மற்றும் பூலாம்பாளையம் ஊராட்சிகளில் தொகுப்பு வீடுகள் கட்ட 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 48 லட்சம் ரூபாய் செலவில் 8 ஊராட்சிகளில் 10 இடங்களில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளன. ஆண்டாங்கோவில் ஊராட்சியில் புதிய கிணறு, பைப் லைன்கள் அமைக்க 29,07,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2013-2014 நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து பார்ப்போம். காதப்பாறை ஊராட்சியில் 4 இடங்களில் 22,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. மண்மங்கலம் ஊராட்சியில் 6 லட்சம் ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 5,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் மற்றும் சிமெண்ட் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. 5 ஊராட்சிகளில் 50,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளன. 4 ஊராட்சிகளில் 52,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம், நாடக மேடை கட்டப்பட்டுள்ளன. 6 ஊராட்சிகளில் 5 லட்சம் ரூபாயில் குப்பை தொட்டிகள், 3 சக்கர வண்டிகள் வாங்கப்பட்டுள்ளன. 15 லட்சம் ரூபாயில் 3 ஊராட்சிகளில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளன. கரூர் நகராட்சி பகுதியில் 18 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை, அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளன. 8,80,000 ரூபாயில் சத்துணவு கூடங்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2014-15 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள். கரூர் நகராட்சியில் 45,27,000 ரூபாய் மதிப்பீட்டில் அலங்கார வளைவு, புதிய அங்கன்வாடி மையம், தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளன. கரூர் நன்னியூர் ஊராட்சியில் தொகுப்பு வீடுகள் கட்ட 2,10,000 ரூபாய் வழங்கப்பட்டு பணிகள் முடிவடைந்துள்ளன. காதப்பாறை மண்மங்கலம் ஊராட்சியில் 39,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பைப் லைன் விஸ்தரிப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 4 ஊராட்சிகளில் 39,40,000 ரூபாயில் சீரணி அரங்கம், சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளன. ஆண்டாங்க கோவில் ஊராட்சியில் 2 பகுதிகளில் 22 லட்சம் ரூபாயில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 17,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர், மின் மோட்டார், சிண்டெக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. 36 பள்ளி சத்துணவு மையங்களுக்கு 7,92,000 ரூபாயில் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 4 ஆண்டுகளில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கிய நிதிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் மதிப்பீடு விவரம் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். கரூர் சட்டமன்ற தொகுதியில் 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் மதிப்பீட்டு விவரம் குறித்து தற்போது பார்க்கலாம்.
கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு 2011-12 நிதியாண்டில் மொத்தம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொகுதியில் எம்எல்ஏவான அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 கோடியே 16 லட்சம் செலவில் 52 பணிகளை நிறைவேற்றியுள்ளார். 2012-13 நிதியாண்டில் மொத்தம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 1 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 49 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2013-14 நிதியாண்டில் மொத்தம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 38 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2014-2015 நிதியாண்டில் மொத்தம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 1 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 46 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2014 வரை மொத்தம் 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 7 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 185 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டது பாமக. இந்த நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் பாமக யாரை நம்பி களம் காண உள்ளது என்பது குறித்து பாமக எம்பி அன்புமணி என்ன சொல்கிறார் கேட்கலாம். இந்த தேர்தலில் நாங்கள் இளைஞர்களையும் தாய்மார்கள் பெண்களையும் அரசு ஊழியர்கள் விவசாயிகளை நம்பி நாங்கள் தொழிலாளர்கள் நம்பி நாங்கள் போட்டியிடுகின்றோம். முக்கியமானவர் இளைஞர்களும் பெண்களும். திமுக பொருளாளர் ஸ்டாலினை பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி விமர்சித்து பேசிக் கொண்டிருக்க அன்புமணியை விமர்சித்துள்ளார் அதிமுகவின் கொள்கை பரப்புத்துறை செயலாளர் நாஞ்சில் சம்பத். இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மருத்துவக் கல்லூரியினுடைய அலுவலர் மிஸ்டர் ஹிதேந்திர தேசாய் அவனுடைய வீட்டில் சிபிஐ ரெய்டு நடத்திய பொழுது அவன் வீட்டில் இருந்து எடுத்த தொகை மட்டும் 2500 கோடி ரூபாய். அவன் வீட்டில் இருந்து எடுத்த தங்கம் 1500 கிலோ தங்கம். பப்ளிக் மெமரி இஸ் வெரி ஷார்ட். மக்கள் இதை மறந்து விடுவார்கள். இது மருத்துவக் கல்லூரி அலுவலருடைய வீட்டில் இருந்து எடுத்த தொகை. அந்த துறையினுடைய அமைச்சர் அப்பொழுது ராமதாஸ் அவர்களினுடைய சற்புத்திரன் அன்புமணி ராமதாஸ். அவரை இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து திண்டிவனத்தை தாண்டாமலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் இத்தனை விஷயங்கள் நடந்துள்ள நிலையில் இது எதிர்கால அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை கேட்கலாம். தமிழக அரசியல் குறித்து விமர்சகர்கள் பார்வையில் ஒரு வார கால தமிழக அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இது குறித்து அரசியல் விமர்சகர் சுமன் சி ஆனந்திடம் கேட்கலாம். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக வருகை மாநில அரசியலில் ஏதாவது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதா அல்லது ஏற்படுத்துமா? சுமன் ஸ்ரீராமன். ராகுல் காந்தியுடைய அந்த திருச்சி பொதுக்கூட்டமானது மக்களிடையே எவ்வளவு வரவேற்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, இப்போ சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு பெரும் ஆர்வத்தையும் ஒரு புத்துணர்வையும் கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 தேர்தலுக்கு பிறகு 5% குறைவாக வாக்குகளை பெற்ற பிறகு, அதற்கு பிறகு ஜி.கே. வாசன் வெளியேறிய பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் உயிர் பெறுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேள்விக்குறிக்கு இந்த ராலி, இந்த பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி மூலம் ஓரளவுக்கு புத்துணர்வு கொடுத்திருக்கிறது. அந்த கட்சிக்கு நிச்சயமாக தொண்டர்களிடையே ஒரு பெரும் உற்சாகம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் தமாக அவர்களிடையே அங்க இருக்கிற அந்த தொண்டர்களும் சற்று அவசரப்பட்டு விட்டோமோ தாய் கட்சியை விட்டு வெளியே வருவதில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்தி நிச்சயமாக இருக்கும். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் யார் இடையே கூட்டணி என இப்போதே கணிக்க முடியுமா? சுமன் ஸ்ரீராமன்.
2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பற்றி நாம் இப்பொழுது பேசுவது சற்று பிரிமெச்சூராக இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஏன்னா கூட்டணிகள் இன்னும் முழுமையாக அமைக்கப்படவில்லை. இதுவும் தேர்தலுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு முன்புதான் கூட்டணிகள் அமைக்கப்படும் என்பது பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், எத்தனை அணிகள் இருக்க போகின்றன அப்படிங்கறதும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது 3வது அணியில் மட்டும்தான் இருக்க போறதா, இல்ல பாமக அவர்கள் கூறியது போல் அன்புமணியின் தலைமையில் ஒரு அரசு அமைப்போம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதை அவர்கள் வேறு பாஜகவுடன் சேராமல் தனியாக அவர் ஒரு அமைப்பாக இருப்பார்களா? திமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் ஒன்று சேர வருகின்றன, அதை பொறுத்துதான் அந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ரென்த் தெரிய வரும். சோ இதெல்லாம் நம்ம தெரியாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக பிளஸ் அப்கோர்ஸ் இந்த மாநில அரசு தொடர்ந்து இந்த 8 மாத காலமோ 9 மாத காலமோ இருக்கிறது. அந்த காலத்தில் மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் இப்ப குடிநீர் பிரச்சனை வந்திருக்கு. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலும் குடிநீர் பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறாங்க? மின் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை இப்ப கொஞ்சம் குறைஞ்சது, இந்த ஆண்டு குறைஞ்சிருந்தாலும் அதற்கு அதிகமாக மின் உற்பத்திக்கு என்ன செய்ய போறாங்க? ஊழல் குற்றச்சாட்டுகள் மேற்கொண்டு புதுசா ஏதாவது வரப்போகுதா? இதெல்லாம் பொறுத்திருந்துதான் அடுத்த ஒரு 8-9 மாத காலம். மந்த் இஸ் a long time in politics சொல்லுவாங்க. அரசியலில் 1 மாதமே ஒரு யுகத்தை போல். அதனால 9 மாத காலம் கழித்து இருக்கும் 2016 சட்டமன்ற தேர்தலை பற்றி இப்பொழுது நம்மளால் கணிக்க முடியாது. தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.